அங்கே வந்து பேய் ஓட்டுறன்ற பேரில் வந்து லிட்ரலாக மிரட்டுறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆனுச்சு. கொட்டுக்காளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். அந்த கோழியோட நிலமை தான் அந்த பொண்ணோட நிலமை. அந்த ப்ரொடெக்ஷனுக்கு கூட அவங்க வந்து ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போடலை. விடிய காலையில் வந்து அந்த அம்மா வந்து கோலம் போட்டு சாமியம் போட்டு போகிறது. ஒருத்தவங்க வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு இடத்துக்கு கிளம்பி போகிறாங்க அப்படின்னா அதோட ப்ரிப்பரேஷனே வந்து வேறு லெவலில் இருக்கும். தப்பு பண்ணிடுச்சு வைங்களேன், அது அந்த பொண்ணுக்கு மட்டும் அவமானம் கிடையாது, அவங்கள பெற்றவங்களுக்கும் அது அசிங்கம் அப்படின்றத வந்து இந்த படத்தில் அவர் காமிச்சிருப்பார். ஆனால் அவங்க அம்மா வந்து அந்த பொண்ணு பக்கம் தான் நிற்கும் கடைசி வரைக்கும். அந்த பொண்ணு இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு ஓடணும்னு நினச்சாலும் அந்த கோழி தான் அந்த பொண்ணு, அந்த பொண்ணு தான் அந்த கோழி. பொண்ணை அந்த கோழியாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க அவங்க. இந்த மாதிரி விஷயத்தில் வந்து அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆளுகளை பாரு, இதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கோமா அப்படின்ற ஒரு சீன் ஒன்று வரும். அது வந்துட்டு தூக்கி ரொட்டேட் பண்ணுவாங்க பாருங்கள். அவர் 4 பேர்த்துக்கு க்ளோஸ்அப் ஷாட் வச்சு இந்த பொண்ணை ஓட விட்டாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு அவங்க ஒரு சண்டை நடக்கும். லிட்ரலி அது வந்து அதில் எத்தனை பேர்த்துக்கு அடிபட்டுச்சு காயம்பட்டுச்சுன்னா எனக்கு தெரியாது. இப்படி தானே நான் இருந்தேன், இங்கே கொண்டு வந்து என்னை இப்படி ஆக்கிட்டாங்களே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அவன் ஒருத்தன் தான் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியும். படத்தை யாராலலாம் ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சிச்சோ அவங்களால அந்த கிளைமேக்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும். இவங்க அடித்தாலும் நீ அடி வாங்கிக்கிறதுக்கு உனக்கு தெம்பு வேணும். அந்த ஒரு சொம்பு தண்ணி குடிச்சதனோட அர்த்தம். கொட்டுக்காளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். சிங்கப்பூரில் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகலை. ரிலீஸ் ஆயிருந்தால் மேபி நான் தேட்டரில் போய் பார்த்துருப்பேன். நேற்று தான் ஓடிடியில் ரிலீஸ் ஆனிச்சு. ஸோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் பார்த்துட்டு இந்த படத்தை நம்ம தேட்டரில் பார்க்கலையே அப்படின்னு சொல்லி நான் மிஸ் பண்ண ஒரு படத்தில் வந்து இந்த கொட்டுக்காளியும் ஒன்று. என்னடா படம் வந்து 1 மாதம் ஆச்சு இவ்வளோ நாளைக்கு அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னாக்கா, என்னால் எப்போ ஒரு ஹெச்டி பிரிண்ட்லாம் ப்ராப்பராக பார்க்க முடியுமோ அப்போ தான் அதை பற்றி நம்ம பார்க்க முடியும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி தான் இந்த படத்தை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, அந்த கோழியோட நிலமை தான் அந்த பொண்ணோட நிலமை அப்படின்றது தான் எனக்கு தெரிஞ்சுது. ஒருவேளை அந்த பொண்ணு அந்த பேச்சை கேட்காம மறுபடியும் அதே மாதிரி இருந்திருந்தால் அந்த கோழிக்கு என்ன நடக்குமோ அதுதான் நடக்குமோ அப்படின்றது தான் அந்த படத்தோட ஒன்லைனாக இருந்துச்சு எனக்கு பார்த்த வரைக்கும். அதுதான் வந்து படமும் கூட. இந்த படத்தில் வந்து எனக்கு நிறையா பேச வேண்டியது இருக்குது. ஒவ்வொரு சீனுமே வந்து அவ்வளோ அவ்வளோ செதுக்கி இருக்காருன்னு சொல்லலாம். படத்தை பற்றி பேசுகிறக்கோ படத்தை பற்றி எனக்கு ரிவ்யூ பண்ணுறக்கோ படத்தோட நாலேஜ் எதுவுமே கிடையாது. பட் ஒரு மனுஷன் ஒரு வில்லேஜில் ரியல் லைஃப்பில் வாழ்ந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் அந்த படம். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த படத்தோட டெடிகேஷன் எங்கேருந்து சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த படம் ஆரம்பிக்கும் போது அந்த ப்ரொடக்ஷனுக்கு கூட அவங்க வந்து ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போடலை. படத்தில் மட்டும் அது மியூசிக் கிடையாது, படத்தில் எந்த இடத்துலையுமே அந்த படத்தில் வந்து கம்போஸ் பண்ண மியூசிக்கே கிடையாது. எல்லாமே பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேயே வந்து பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர்னால் லைக் சவுண்ட் டிசைன்ஸ் அந்த மாதிரி வச்சு தான் பண்ணியிருக்காங்க. ஒரு ரியல் லைஃப்பில் ஒரு மனுஷன் வாழ்ந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் அந்த படம் அப்படின்றத எனக்கு ஃபீல் ஆனிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த படம் வந்து அந்த ப்ரொடக்ஷன் நேம்லேருந்தே அந்த படத்தோட டெடிகேஷனை வந்து காமிச்சிட்டாங்க. படம் ஆரம்பித்து போயிட்டுருக்கு, எனக்கு அப்புறம் தான் தெரியுது படம் ஆரம்பிச்சிருச்சு, ப்ரொடக்ஷன் நேமே வந்துருச்சு அப்படின்றது. ஃபஸ்ட்டு சீன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, விடிய காலையில் வந்து அந்த அம்மா வந்து கோலம் போட்டு சாமியம் போட்டு போகிறது. அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, லிட்ரலாக இந்த படம் வந்து வில்லேஜில் பார்க்குறவங்களுக்கு கனெக்ட் ஆகும். மார்னிங் ஒரு 5 o'clock நீங்கள் வேக்கப் பண்ணிங்கன்னா ஒரு வில்லேஜ் எப்படி இருக்குமோ அதே சவுண்டோட அதே அந்த லைட்டில் கோலம் போட்டு தண்ணி தெளித்து கோலம் போட்டு ஒரு வில்லேஜ் எப்படி இருக்குமோ லிட்ரலி அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா எங்கள் வில்லேஜுமே அப்படி தான். ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு போனீங்கன்னா எல்லார் வீட்லேயும் வந்து தண்ணி தெளித்து கோலம் போட்டிருப்பாங்க. அந்த ஃபீல் அப்படியே இருந்துச்சு. அதுலேருந்தே இந்த படம் வந்து நம்மளை வந்து உள்ளே கொண்டு போயிடும். உண்மையாலுமே வந்து செம்மையாக இருந்துச்சு. ஒரு வில்லேஜில் வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு இடத்துக்கு கிளம்பி போகிறாங்க அப்படின்னா அதோட ப்ரிப்பரேஷனே வந்து வேறு லெவலில் இருக்கும். இதை இங்கே போய் பண்ணணும், இதை எடுக்கணும், அதை பண்ணணும், அதை செய்யணும், சாமி கும்பிடணும். அதாவது வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயத்துக்காக போகிறாங்க அப்படின்னா அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது இந்த படத்தில் வந்து அருமையாக காமிச்சிருப்பார். வில்லேஜில் ஒருத்தவங்க ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா அதுக்கான ப்ரிப்பரேஷனே அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ நம்ம சிட்டியில் என்ன பண்ணுறோம், வாங்க அங்கே போகலாம் நீங்கள் எல்லாம் ஒரு இடத்துக்கு வந்துடுங்க அப்படின்றாங்க. அப்படி கிடையாது. இவருங்க என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேருந்து இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போவாங்க, பிக்கப் பண்ணுவாங்க, அங்கேருந்து போவாங்க. அப்படியே எல்லோரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போக ஆரம்பிக்கும் போது அதோட ப்ரிப்பரேஷன் இருக்குது பாருங்கள், அதை வந்து அவர் அவ்வளோ அழகாக காமிச்சிருந்தார். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அந்த படத்தில் வந்து இன்னொன்று நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, ஒரு கிராமத்தில் ஒரு பொண்ணு ஒரு தப்பு பண்ணிடுச்சு வைங்களேன், அது அந்த பொண்ணுக்கு மட்டும் அவமானம் கிடையாது, அவங்கள பெற்றவங்களுக்கும் அது அசிங்கம் அப்படின்றத வந்து இந்த படத்தில் அவர் காமிச்சிருப்பார். என்ன அப்படின்னா, அந்த படத்தில் அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து வேல்யூவே கிடையாது, 0 லிட்ரலி. அவங்க அப்பா அம்மா சொல்கிற பேச்சுக்கு வந்து அங்கே மதிப்பே கிடையாது. அவங்க அப்பா அம்மா என்ன சொன்னாலும் அங்கே எடுபடாதுன்றதை வந்து அவர் எக்ஸாக்டாக வந்து அவங்களுக்கு வந்து மினிமம் டயலாக் வச்சு எக்ஸ்ப்ரெஷனில் அவங்க அப்பா அம்மாவோட அவங்க அப்பா அம்மாவுக்குமே அங்கே வேல்யூ இல்லை அப்படின்றத வந்து அவர் சீன் பை சீன் காமிச்சிக்கிட்டு இருக்காரு.
அதில் வந்து அவங்க அம்மாவாக ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க. உண்மையாலுமே வந்து ஒரு ஒரு பரிதாபகரமான நிலை வந்து அந்த அம்மாவுக்கு தான். ஏன் அப்படின்னா, அந்த அம்மா வந்து அவங்க பொண்ணையும் விட்டு கொடுக்க முடியாது, அவங்க சொந்தத்தையும் விட்டு கொடுக்க முடியாது. ஆனால் அவங்க அம்மா வந்து அந்த பொண்ணு பக்கம் தான் நிற்கும் கடைசி வரைக்கும். எனக்கு பார்த்து அந்த அம்மா வந்து ஒவ்வொரு விதத்தில் இன்டெரக்டாக சொல்லிக்கிட்டே இருக்கும், நீ பாரு பண்ணு அப்படின்ற மாதிரி. பட் அந்த பொண்ணு எதுக்குமே அசைஞ்சு கொடுக்க மாட்டான். ஸோ இதில் வந்து ஒரு சீன் ஒன்று வரும். என்ன அப்படின்னாக்கா, அந்த கோழியை வந்து கல்லில் கட்டி போட்டிருப்பாங்க. அந்த கோழி வந்து அந்த கட்டி இந்த கயிறை வந்து கலட்டிக்கிட்டு ஓடணும்னு முயற்சி பண்ணி ஓடிடும். கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வீட்டில் உள்ளவங்க வந்து அந்த கோழியை மறுபடியும் பிடிச்சி கொண்டு வந்து கட்டி போட்டுருவாங்க. எனக்கு இந்த சீனை எப்படி ரிலேட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா, ஒருவேளை அந்த பொண்ணு இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு ஓடணும்னு நினச்சாலும் கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வீட்டில் உள்ளவங்களாம் தேடி போய் பிடிச்சி மறுபடியும் அந்த பொண்ணை வந்து வீட்டுக்குள்ளே தான் அடைச்சி வைப்பாங்க. அப்போ நம்ம எதுக்கு ஓடி போகணும் அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த சீன் இருந்துச்சு. இந்த சீன் ஃபுல்லாகவே அந்த கோழியையும் அந்த பொண்ணையும் எனக்கு கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்கள் இருந்துச்சு. அந்த கோழி தான் அந்த பொண்ணு தான் அந்த கோழி. இதுதான் வந்து எனக்கு இந்த படத்தில் வந்து ரொம்ப 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 பிடிச்ச விஷயம். அந்த பொண்ணை அந்த கோழியாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க அவங்க இந்த மாதிரி விஷயத்தில் வந்து அப்படின்றத அவர் தெளிவாக காமிச்சிருந்தார். இந்த சீரியஸான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போதே அந்த போகிற போக்குலேயே நிறைய காமெடிகள் நடக்கும். நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு சீரியஸான விஷயத்துக்கு தான் போயிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரு சில காமெடிகள் இருக்கும். அது வந்து இந்த படத்தில் வந்து ஏகப்பட்ட இடத்துல இருந்துச்சு. அதில் என்னென்னா ஒரு டைலாக் ஒன்று வரும். ஆமாம், இந்த ஊரில் உள்ள எல்லாம் முடிச்சும் இந்த கேனில் தான் போட்டு வச்சுருக்காரு அப்படின்ற சொல்கிறதுல முதற்கொண்டு அந்த எம்ஐடி சீன்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். அந்த எம்ஐடியில் போய்கிட்டே இருப்பாங்க. இங்கே நான் அப்போவே இடம் வாங்கி போடலான்னு சொன்னேன், எங்கள் அண்ணன் தான் இங்கெல்லாம் எவன் வீடு கட்டுவான் பண்ணுவான்னு இடத்த வாங்கி போட வேண்டாம்னு சொல்லி இப்படி இந்த மாதிரி நிறைய கான்வர்சேஷன் போயிட்டுருக்கும். இதில் இன்னொரு அல்டிமேட்டான சீன் என்ன அப்படின்னாக்கா, இவங்க 2 பேரும் எம்ஐடியில் வந்து சாமியை ஓட்டுறதுக்கு, அதை பேய் பிடிச்சிக்குன்னு சொல்லி ஓட்டுறதுக்கு போயிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேர் மட்டும் சரக்கு அடிக்கணுன்றதுலே இருப்பாங்க. அப்போ அங்கே போய் உட்காந்துட்டு இருப்பாரு. ஆனால் இங்கே கடை எங்கேனே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆளுகளை பாரு, இதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கோமா அப்படின்ற ஒரு சீன் ஒன்று வரும். அது உண்மையாலுமே வந்து செம்ம காமெடியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து என்னடா ஒரு மனுஷன் ரியல் லைஃப்பில் உள்ளதை எப்படி வந்து ஒரு படத்தில் காமிக்க முடியும், ஒரு எக்ஸ்ட்ரா எதுவுமே இல்லாமல், ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லாமல், ஒரு ரியல் லைஃப்பில் நம்ம லைஃப்பில் என்ன நடக்குது. இப்போ நம்ம லைஃப்பில் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கா, நம்ம நடந்து போனால் பிஜிஎம் வருதா, எதுவுமே கிடையாது. அதுதான் ரியல் லைஃப். அதை தான் வந்து ஒரு படத்தில் வச்சுருக்காரு அப்படின்ற போது எனக்கு உண்மையாலுமே வந்து அந்த 1.5 மணி நேர படத்தை ஒரு நிமிஷம் கூட விடாமல் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன் அப்படின்னா, அந்த லைஃப்பில் நானும் வாழ்ந்திருக்கேன். அதாவது வில்லேஜோட லைஃப்பில் நானும் வாழ்ந்திருக்கேன் அப்படின்றது வந்து என்னை ரொம்ப ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு இந்த படத்தை ரிலேட் பண்ண முடியாது. பட் வில்லேஜில் வாழ்கிற ஒவ்வொருத்தராலையும் இந்த படத்தை வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும். ஒரு இடத்துல போய் நின்றுட்டு சாமி கும்பிட்றக்கா வந்து ஜாமான்லாம் வாங்க போவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இங்கே போகிறதுக்கான செலவு எல்லாத்தையுமே வந்து சூரி தான் பார்த்துக்கிட்டு இருப்பாப்புல. சூரியோட ஆக்டிங்கை பற்றி நான் கடைசியில் பேசுகிறேன். சூரி தான் பார்த்துக்கிட்டு இருப்பாப்புல. அப்போ வந்து அந்த சூரியோட தங்கச்சி 2 பேர் இருப்பாங்க. லிட்ரலி ஒரு வில்லேஜில் வந்து தங்கச்சியே அக்கா இருந்தால் என்ன பண்ணுவாங்களோ அதை தான் அந்த 2 பேர் பண்ணுவாங்க. எது சின்ன சின்ன விஷயம்னாலும் எல்லாத்துக்குமே வந்து கேட்குறது, பண்ணுறது, செய்கிறது, இது வந்து காமனாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ரொம்ப அழகாக ஒவ்வொரு இடத்துலையும் ப்ளேஸ் பண்ணியிருப்பார். எனக்கு இந்த 24 கிராஃப்ட்டு அது இது எதுவுமே தெரியாதுங்க. பட் ஒரு கிராமத்து லைஃப்பில் என்ன நடக்குமோ அதை அப்படியே எக்ஸாக்டாக வச்சுருக்காப்புல. சின்ன பையனோடது வா, சின்ன பையன் பண்ணுற ஒவ்வொரு சீனும் ஒவ்வொன்றும் நம்மளை வந்து காமெடி பண்ணிகிட்டே இருக்குது. ரொம்ப சீரியஸாக போயிட்டுருப்பாங்க. இவன் வந்துட்டு அம்மா எனக்கு ஆய் வருது அப்படிமா. எனக்கு அந்த சீனை பார்த்துட்டு எனக்கு சிரிக்கிற கடந்து விழுந்து சிரிக்கிற. எப்படி ஒருத்தர் வந்து இவ்வளோ சீரியஸாக போயிட்டுருக்காங்க. அதில் அந்த சின்ன பையன் பண்ணுற சீன்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே வந்து அல்டிமேட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து அந்த லேண்ட்ஸ்கேப்பை வந்து அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பார் டேரக்டர். எப்படி சொல்கிறதுனா, அந்த படத்தோட அந்த லேண்ட்ஸ்கேப் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உண்மையாலுமே வேறு லெவலில் இருக்கும். ஒரு சீன் இருக்கும், இவங்க எல்லாருமே போய்கிட்டு இருப்பாங்க. அவர் வந்து ஒயிட் ஷாட்டில் வந்து பின்னாடி வந்து மலை இருக்கும், அதுக்கு நடுவில் ரோடு, இங்கே கேமரா. அப்போ என்ன ஆகுனா, அந்த லேண்ட்ஸ்கேப்பை வந்து எவ்வளோ அழகாக கேப்சர் பண்ணியிருக்காருன்னா, அந்த சீனு வந்து போயிட்டு இருக்கும்போது என்னடா அவ்வளோ அழகான ஒரு இடம் இருக்கேன்னு பார்ப்போம். டக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வண்டியில் பேசிக்கிட்டு அந்த இடத்த கிராஸ் பண்ணி போவாங்க. அப்போ கிராஸ் பண்ணும்போது அந்த சீன் என்ன ஆகுனா டோட்டலாக டிஸ்டர்ப் ஆயிரும். டிஸ்டர்ப் மீன்ஸ் எப்படின்னா, இவ்வளோ அழகாக இருக்குன்னு நம்ம நினைக்கும் போது அவங்க அப்படியே பேசிக்கிட்டு அந்த இடத்துல கிராஸ் பண்ணும்போது அந்த இடத்துல எவ்வளோ அழகாக இருந்துச்சுல அப்படின்ற மாதிரி ஒரு சீன் இருக்கும். பட் ஆனால் வந்து அந்த வண்டி போகிற இதை வந்து விஷுவலாக வேறு லெவலில் காமிச்சிருப்பார். எனக்கு இந்த படத்தில் வந்து ஒவ்வொன்றையும் வந்து ரசிக்க தோணுச்சு. எனக்கு வந்து ரொம்ப ஆராய தோணலை, ரசிக்க தோணுச்சு. வாழ்வியலோட வந்து இதை வந்து இணைச்சிக்க முடிஞ்சிச்சு இந்த சீனை வந்து. இருக்கிறதுலே ஹைலைட்டான சீன் எனக்கு இந்த படத்துலேயே உச்சக்கட்டமான சீன் எதுன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு திரும்பி வருவாங்க. திரும்பி வரும்போது
டூ வீலர்லாம் திருப்பிடுவாங்க. அது வந்து ஒத்தையடி பாதை மாதிரி. அதை வந்து ஒன்லி போக மட்டும்தான் முடியும். டூ வீலர்னால் திரும்பி வரலாம். ஆட்டோ வந்து அதில் வந்து திருப்ப முடியாது. இவங்க ஆட்டோவை திருப்புறதுக்காக ஆட்டோவை தூக்கி ரொட்டேட் பண்ணுவாங்க பாருங்கள். அவர் 4 பேர்த்துக்கு க்ளோஸ்அப் ஷாட் வச்சு கடைசி அந்த ஆட்டோ ரொட்டேட் ஆகும்போது டாப் ஆங்கிள் ஷாட் வச்சுருப்பார். அந்த சீனை பார்த்துட்டு எனக்கு வா, என்னடா ஒரு மனுஷன் எப்பட்றா அப்படிலாம் யோசிக்க முடியுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு சாதாரண மனுஷனாலே வந்து இவ்வளோ எக்ஸைட் ஆக முடியுது அப்படின்னா, இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த சீன்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக இருந்திருக்கும் அப்படின்றத வந்து என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுச்சு. ஸோ இந்த மாதிரி படத்தில் வந்து பல சீன்களை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். எனக்கு வந்து ஒவ்வொரு சீனுமே வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்கள் வந்து ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போது அவள் வந்து சொல்லுவாள், நான் வந்து பேடு மாற்றணும் அப்படின்பா. யார்? சூரியோட தங்கச்சி. அப்போ இவங்க வந்து சொல்லுவாங்க, சரி ஓகே மாற்றிக்கங்க அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பொண்ணு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த கொட்டுக்காளி ஹீரோயினி வந்து என்ன பண்ணுன்னா, ஆனாபென் வந்து மறுபடியும் பேடு மாத்திரன்னு சொல்லிட்டு போகும். அது போயிட்டு அந்த அம்மா வந்து உள்ளே என்ன வேணாலும் பேசியிருக்கலாம், அது நமக்கு தேவையே இல்லை. போயிட்டு வந்துட்டு இந்த அம்மா வந்து நின்று அழுதுகிட்டு இருக்கும். அப்போ வந்து சூரி பார்த்துட்டு வந்து என்ன, இந்த பொண்ணை ஓட விட்டாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அக்கா தங்கச்சிட்ட சொல்லிவிட்டு இவங்க போய் உள்ளே போய் பார்க்க சொல்லுவாங்க. அப்போ அந்த பொண்ணு அங்கேருந்து நடந்து வரும். அந்த சீனை வந்து இவர் எவ்வளோ மாசாக வேணாலும் பண்ணியிருந்திருக்கலாம். ஒரு பிஜிஎம் போட்டு சிங்கப்பெண்ணை மாதிரி ஒரு சாங்காக போட்டு, நீங்களே என்னடா ஆள், உங்களை நான் எப்படி வேணாலும் எதிர்த்துக்குவேன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பிஜிஎம் போட்டு அந்த சீனை வந்து இன்னும் வந்து மாசாக காமிச்சிருக்கலாம். பட் அவர் அதெல்லாம் காமிக்கல. இந்த அம்மா போய் ஓடி போய் ஓடுறதுக்கு பார்க்கும். அந்த பொண்ணு அங்கேருந்து கெத்தாக நடந்து வரும். நீங்கள் என்னடா ஆள், 15 நாள் நான் அடி வாங்கிட்டேன், இது என்ன கடைசி என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு நடந்து வரும். உண்மையாலுமே அதை பார்க்கும்போது எனக்கு என்னடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு அடித்தடி சண்டை, ஒரு ஆட்டோவில் போயிட்டுருப்பாங்க. ஆட்டோவில் போயிட்டு இருக்க வந்து ஒரு சீர்வரிசை கொண்டு போவாங்க. சீர்வரிசை கொண்டு போகையில் வந்து அந்த இடத்துல ஒரு சாங் ஒன்று ஓடும். அந்த சாங் வந்து இப்போ முணுமுணுத்துருவா. இப்போ முணுமுணுத்தோன்னே அந்த சூரிக்கு இருக்கிற அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சண்டை நடக்கும். லிட்ரலி அது வந்து அதில் எத்தனை பேருக்கு அடிபட்டுச்சு காயம்பட்டுச்சுன்னா எனக்கு தெரியாது. ஆனால் வந்து எல்லாத்துக்கும் பயங்கரமான அடி அடிச்சுட்டு அடியை வாங்கிட்டு மறுபடியும் அவள் அப்படியே இருப்பாள். என்னை வந்து என்னால் வந்து அதை வந்து எப்படி ஒருத்தியால் வந்து இவ்வளோ தைரியமாக திடகாத்திரமாக இருக்க முடியுது அப்படின்றது தெரியல. பட் வந்து இந்த மாதிரி நிறைய பேர் இன்னும் இருக்காங்க. எத்தனை பேர் அடியை வாங்கிக்கிட்டு சகிச்சுக்கிட்டு நீ என்ன வேணாலும் பண்ண நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. எனக்கு உண்மையாலுமே வந்து அந்த 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 சீன்லாம் வந்து என்னால் வந்து மறக்கவே முடியல. இந்த படத்தை பார்த்துட்டு நான் 2 days வந்து இந்த படத்தை பார்த்துட்டு நான் நேற்றுலேருந்து வந்து என்னால் வந்து வெளியே வர முடியல. ஏன்னா அவ்வளோ சீன்ஸ் வந்து இதில் டிஸ்டர்பிங்கான சீன்ஸ் ஏகப்பட்ட சீன்ஸ் இருக்குது. இதில் இன்னொரு சீன் என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போது வந்து ஒரு ஆறு மாதிரி வரும். அதில் வந்து அந்த பொண்ணு வந்து தலைமுடியை விரித்து போயிட்டு இருக்க மாதிரி வரும். எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அந்த சீனை பார்த்துட்டு இப்படி தானே நான் இருந்தேன், இங்கே கொண்டு வந்து என்னை இப்படி ஆக்கிட்டாங்களே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இது எல்லாமே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். அது யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் தரலாம். இந்த படத்தை பார்க்குற உங்களுக்குமே வந்து இந்த படத்தை பார்த்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ தோணலாம். ஸோ என்னால் வந்து இதை வந்து இந்த படத்தில் உள்ள ஒவ்வொரு சீனையும் டிஸ்கிரைப் பண்ணிகிட்டே போகலாம். இந்த படம் 1.5 மணி நேரம் தான். ஆனால் அந்த படத்தை பற்றி 10.5 மணி நேரம் பேசலாம். அந்தளவுக்கு இதில் வந்து விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சீனுமே வந்து வேறு லெவலில் வச்சுக்கிட்டு இருந்தாப்புல. அதில் இன்னொரு வந்து காளமாட சீன் ஒன்று பார்த்தேன். காளமாட சீன் வந்து யார் போனாலும் வெறிக்குது. அதில் வந்து அந்த சின்ன பொண்ணு தான் அந்த காளமாடை வளர்க்குறதே, ஜல்லிக்கட்டு மாடு. வேறு யார் போனாலும் வெறிக்கும். ஆனால் அந்த சின்ன பொண்ணு போய் அந்த பொண்ணை வந்து அந்த மாடை வந்து கூட்டிக்கிட்டு போகும். அந்த சீன் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, லிட்ரலி எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பட் வந்து நீங்கள் யார் வந்தாலும் என்னால் எதுவும் பண்ண முடியாதுடா, நான் வந்து இப்படி தான் இருக்க போகிறேன், ஆனால் அவன் ஒருத்தன் தான் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியும், உங்களால் யாரையுமே என்னை வந்து சமாதானப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு அந்த சீன் வந்து. எவ்வளோ இப்படி ஆளில் பண்ணாலும் அந்த மாடு வெறிக்குது. ஆனால் அந்த சின்ன பொண்ணு வந்தால் மட்டும்தான் அந்த மாடு சைலண்ட்டாக போகும். அது மாதிரி தான் இந்த பொண்ணுக்கிட்ட யார் எதை பேச போனாலும் வேலையே நடக்காது. ஆனால் அந்த பொண்ணு ஒருத்தனுக்காக இருக்குது பார்த்தியா, அவன் வந்தால் மட்டும்தான் அந்த பொண்ணு வந்து சாந்தமாகும், நிதானமாகும். அப்படி தான் எனக்கு இந்த படத்தில் அந்த ஒவ்வொரு சீனுமே வந்துக்கிட்டே இருந்துச்சு. இதில் கிளைமேக்ஸ் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே ஷாக்கிங்காக இருக்கலாம். எனக்கு அதில் எந்த ஷாக்குமே இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த படத்தை யாராலலாம் ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சிச்சோ அவங்களால அந்த கிளைமேக்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும். கிளைமேக்ஸ் வந்து இவங்க வந்து அந்த சாமியை பேய் ஓட்ட போகிற இடம் வந்ததுக்கப்புறம் அங்கே இவன் மட்டும் கிடையாது, இவ்வளோ மாதிரி பல பேர் அங்கே இருப்பாங்க. உண்மையிலுமே அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கலாம், இல்லை இந்த பொண்ணு மாதிரி அந்த பொண்ணு வந்து வேறு யாரு கூட லவ்வில் இருந்திருக்கலாம், இல்லை வேறு யாரு கூட பேச்சுவார்த்தையில் இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் வந்து அங்கே வந்து பேய் ஓட்டுறன்ற பேரில் வந்து லிட்ரலாக மிரட்டுறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு. என்ன அப்படின்னா, நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், இந்த சேவலோட வாழ்க்கை தான் இந்த பொண்ணோடது அப்படின்னு சொல்லியிருப்பேன். இவங்க பேய் ஓட்ட போகிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பொண்ணுக்கு வந்து
ஒரு சீன் நடக்குது, அங்கே வந்து ஒரு சீன் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணு வந்து தண்ணி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு தண்ணி அவங்க அப்பாவுக்கு வந்து தண்ணி வாங்கி குடிச்சிட்டு அவங்க மகளுக்கும் கொண்டு வந்து கொடுக்குறாரு. அந்த பொண்ணு வந்து வேண்டான்னு சொல்லுது. அப்போ அவங்க அம்மா வந்து ஒரு டைலாக் சொல்லுவாங்க, இவங்க அடித்தாலும் நீ அடி வாங்கிக்கிறதுக்கு உனக்கு தெம்பு வேணும் அப்படின்றன்னு சொன்னோன்னே அந்த ஒரு சொம்பு தண்ணி அந்த பொண்ணு குடிச்சு முடிச்சிடுவான். அந்த பொண்ணு குடிக்கிறதுனால என்ன சொல்கிறான்னா, என்னை நீங்கள் அடிக்க தானே போகிறீங்க, எவ்வளோ வேணாலும் அடிச்சுக்கங்க, ஆனால் நான் இப்படி தான் இருக்க போகிறேன் அப்படின்றது தான் அந்த 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 ஒரு சொம்பு தண்ணி குடிச்சதனோட அர்த்தம். அப்படி தான் எனக்கு தோணுச்சு. எப்படி ஒரு பொண்ணால் இவ்வளோ போல்டாக ஸ்ட்ராங்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கடா பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி எப்படி எனக்கு இருந்தான்றது எனக்கு சத்தியமாக இமேஜின் பண்ண முடியல. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு அந்த சீன் வந்து. அதுக்கப்புறம் ஒரு சீன் நடக்கும். அந்த சாமியார் வந்து இன்னொருத்தருக்கு வந்து பேய் ஓட்டுவாப்பில். பேய் ஓட்டுறதை பார்த்தோன்னா சூரிக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிரும். பட் பேயெல்லாம் ஓட்டிட்டு கடைசியில் அந்த சாமியார் என்ன பண்ணுவார்னா, அந்த சேவலை கூடையே கூட்டிகிட்டு போகிறாங்கல்ல, அந்த சேவலை வந்து அறுத்து கொண்டு போட்டுருவாங்க. இதைத்தான் சொல்ல வர்றாங்களோ, இப்படி தான் இருக்குதோ அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆனிச்சு. ஸோ அதனால தான் நான் சொன்னேன், இந்த கோழியோட வாழ்க்கை தான் இந்த பொண்ணோட வாழ்க்கை, இந்த கோழியை தான் வந்து இந்த பொண்ணை வந்து ரெப்ளிகேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு. உண்மையாலுமே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி நான் இந்த படத்தை சொல்லுவேன். இந்த படத்தில் பாட்டு கிடையாது, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஃபைட்டு கிடையாது, நீங்கள் வந்து சூரி கருடனில் நடித்த மாதிரி இதில் இருப்பாரான்னு உங்களால் நினைக்க முடியாது. ஆனால் இந்த படத்தில் பல விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது, பல நுவான்சஸ்ன்பாங்க. அதை வந்து படத்தை வந்து படமாக பார்க்குறது வேறு, படத்தில் வந்து நிறையா கற்றுக்கணும்னு நினைக்கிறது வேறு. நீங்கள் யாரெல்லாம் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா உண்மையாலுமே வேறு லெவலில் இருக்கும். கூழாங்கல் பார்த்துட்டு நான் ஏன்டா இந்த படத்தை ஃபஸ்ட்டே பார்க்கலன்னு நினச்சி நான் ஃபீல் பண்ணேன். சரி ஓகே, இந்த படத்தையாவது நம்ம வந்து கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன். பட் அவங்க வந்து சிங்கப்பூர்லலாம் வந்து ரிலீஸ் பண்ணவே இல்லை இந்த படத்தை தேட்டரில். ஸோ அதுக்கப்புறம் 2 நாளைக்கு முன்னாடி தான் ஓடிடியில் ரிலீஸ் ஆனிச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் பார்த்துட்டு தான் இவ்வளோ நேரம் அந்த படத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். உண்மையாலுமே வந்து படம் வேறு லெவலில் இருந்துச்சு. இதில் நான் சொல்ல வேண்டிய 2 விஷயம் என்ன அப்படின்னா, சூரி அண்டு ஆனாபென் அவங்க 2 பேரோட ஆக்டிங் வந்து, அவங்க ஆக்ட் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். அவங்க லிட்ரலாக வந்து ரியல் லைஃப்பில் இருந்தாங்கன்னா எப்படி இருப்பாங்களோ அதை தான் வந்து இந்த படத்தில் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. சூரியனை வந்து நீங்கள் நினச்சிக்கலாம் விடுதலை பல காமெடிகள் பண்ணியிருக்காரு, கருடனில் வந்து ஆக்ஷன் ஹீரோவாக நடிச்சிருக்காரு, எல்லாமே இருக்கட்டுங்க. ஆனால் இதில் அவரை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற எதுவுமே இருக்காது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற எல்லாமே ஜீரோ அங்கே வந்து. ஆனால் அந்த படத்தில் கதை தான் ஹீரோ. அந்த கதை வந்து பல அரசியல்களை பேசுது. அந்த கதை வந்து பல கிராமங்களில் இருக்கிற பல பெண்களோட வாழ்க்கையை பேசுது. இந்த கதை வந்து கிராமத்தில் லவ் பண்ணுற ஒவ்வொரு பெண்ணோட கதையும் இந்த கதை பற்றி பேசுது. ஸோ இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் வந்து இந்த படம் பேசிக்கிட்டே இருக்குது. நீங்கள் படத்தை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து புரியும். இது மாதிரி விட்டிங்கன்னா நான் வாட்டில் பேசிக்கிட்டே போய்கிட்டே இருப்பேன். இந்த படத்தில் பேசுகிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே பேசி நான் உங்களை போர் அடிக்க விரும்பலை. ஸோ நீங்கள் யாராவது கொட்டுக்காளி பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு போய் பாருங்கள். இந்த படத்தை பார்த்துட்டு எனக்குள்ள பல விஷயங்களை வந்து யோசிக்க வச்சிருச்சு. ஸோ நீங்களும் போய் பாருங்கள். பார்த்துட்டு படம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கமெண்ட்டை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் பிடிக்கலன்றதே கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க என்னால் முடிஞ்சது. இந்த படத்தை பற்றி பேசுகிறது, இந்த படத்தை உங்களை பார்க்க வைக்கிறது. இந்த மாதிரி படங்களை பார்த்து நம்ம சப்போர்ட் பண்ணால் தான் நாளைக்கு இந்த மாதிரி ஒரு படங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இந்த படத்தை பாருங்கள். படத்தை எடுத்த டைரக்டருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் ஒரு படமாடான்னு கேட்டாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து இந்த படம் புரியாமல் இருக்கலாம், பிடிக்காமல் இருந்திருக்காது. இந்த படத்தில் நடித்தவங்களோட ஆக்டிங் யாரோடதும் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த படம் தான் நல்லாலேன்னு சொல்லியிருப்பாங்களே தவிர படத்தில் நடித்ததோ படத்தில் இருந்ததோ எதுவும் நல்லாலேன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. என்னோட நம்பிக்கை அது வந்து. ஸோ நீங்கள் யாராவது படம் பார்க்கல அப்படின்னா படத்தை பார்த்துட்டு வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.